ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தான் நாம் இந்த வீடியோவில் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷனில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் XML ஃபைல் லிங்க்கும் ஃபுல் வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. XML ஃபைலை அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி மீடியா சூஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோவை எல்லா லேயருக்கும் கடைசியாக அந்த லேயர் வந்து நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா ஜஸ்ட் அந்த லேயர் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே அப்படியே மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மூவ் ஆயிரும். ஸோ எல்லா லேயருக்கும் கடைசியாக இந்த வீடியோ வந்து இருக்கிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறையா லேயர்ஸ் சின்னதாக இருக்கும். ஸோ அந்த லேயர்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக. அந்த லேயரில் வந்து நான் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போய்ட்டு ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கே வந்து ஆட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு லேயரில் மட்டும்தான் எஃபெக்ட்லாம் இருக்கும். ஸோ வேறு எந்த லேயர்லையும் இருக்காது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த லேயரில் இருக்க எஃபெக்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணி அடுத்தடுத்து இருக்க லேயரை நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்குவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்க லேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரியே வரிசையாக இருக்க எல்லா லேயரும், அதாவது இமேஜ் ஆட் பண்ண போகிற எல்லா லேயர்லையும் நம்ம எஃபெக்ட் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எஃபெக்ட் எல்லாம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண மாதிரி இமேஜ் எல்லாத்துலேயும் நான் கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து மேக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து எல்லா லேயருக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்கு போயிட்டு எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறேனோ அந்த இமேஜை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு இமேஜ் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இமேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஜஸ்ட்டு வீடியோ வந்து ப்ளே பண்ணி மட்டும் பார்க்கலாம். ஓகே, வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே சூப்பராக வந்துருக்குது. இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி கேலரி வந்து சேவ் ஆயிரும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.